தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 13/3/2024 புதன்கிழமை, அஸ்வதி நட்சத்திரம், இரவு 10:58 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து குலதெய்வ வழிபாடு பற்றி சொல்ல போகிறேன். பொதுவாகவே மாசி மாதம் சிவராத்திரின்னு வந்தாலே கிராமப்புறங்களிலே பூரா குலதெய்வ வழிபாடுகள் நிறைய இருக்கும். சாமியாட்டங்கள் எல்லாம் இருக்கும். சிறு தேவதைகளை எல்லாம் கும்பிடுவாங்க. அந்தந்த பகுதிகளில் குலதெய்வ வழிபாடுகள் மிக அற்புதமாக இருக்கும். அதில் குறிப்பாக அமாவாசை கழித்த 3வது நாள் செட்டிநாட்டு பகுதியிலெல்லாம் அவங்க குலதெய்வங்களுக்கு போய் அங்கே இருந்து அவங்க சோறெல்லாம் அங்கே அன்னதானமெல்லாம் போட்டு ரொம்ப மிகச்சிறப்பாக வழிபடுவாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள் என்ன அப்படின்னா, சிவகங்கை மாவட்டம் சுண்டக்காடு வேலங்குடின்னு ஒரு ஊர். அந்த வேலங்குடியில் இருக்க கருப்பருக்கு இன்றைக்கு 2ஆம் திருநாள். நேற்று முதல் திருநாள், இன்றைக்கு 2ஆம் திருநாள், நாளைக்கு 3ஆம் திருநாள். இந்த கருப்பருடைய பெருமைன்னு சொல்லணும்னா தூங்காப்புளி கருப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது, புளிய மரம். அது தூங்காத மரம். இலை ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளாது. தூங்காப்புளி, அதுக்கு அடியில் இந்த கருப்பர் இருக்குது. நிறைய அறிவாளிகள் இருக்கும். இன்றைக்கி என்ன ஒரு புதுமை அப்படின்னா, பகலில் பலாயிரக்கணக்கான பேர் இங்கே கும்பிடுவாங்க. அன்னதானம் ஆங்காங்கே எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். கரும்பு தொட்டில் கட்டுவாங்க. அந்த தெய்வத்தினுடைய அருளால் பிறந்த குழந்தைகள் இருக்கே, அந்த குழந்தைகளுக்கு கரும்பு தொட்டில் கட்டி சுற்றிய வண்ணமாக இருப்பார்கள். அதுக்கு பிறகு இன்று இரவு ஒரு 11 மணி அளவில் சாமியாட்டங்கள் இருக்கும். அருவாள் மேல் ஏறி அருள்வாக்கு சொல்லக்கூடிய தெய்வமாக அந்த தெய்வம் விளங்குது. இன்றைக்கும் நம்ம போய் பார்க்கலாம். அருவாள் மேலே ஏறி நின்று அந்த கருப்பர் தெய்வம் ஆடி பல பேருக்கு அருள்வாக்கு சொல்லும். அங்கே மாலை கொடுத்தால் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு மாலை வரும். திருமணமாகாதவர்கள் மட்டுமல்ல, எந்த கோரிக்கை இருந்தாலும் அது நிறைவேறும். ஒரு குறிப்பாக ஒன்று சொல்கிறேன். நான் முன்னாடியே இந்த தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பர்மாங்கிற நகரத்தில் ஒருவருக்கு ஒரு வழக்கு நடந்துச்சு. அந்த வழக்கில் சாட்சி யாருமே இல்லை. உனக்கு சாட்சி இருக்கான்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னார், சாம்பிராணி வாசகன் தான் சாட்சினார். சாம்பிராணி வாசகன்னா யார்? இந்த கருப்பர். இந்த கருப்பர் சன்னதியில் சாம்பிராணி புகை மணந்து கொண்டே இருக்கும். சாம்பிராணி வாசகர்னு சொன்ன உடனே அந்த கோர்ட்டு முழுவதுமே பர்மாவில் சாம்பிராணி புகை வந்துருச்சான். உடனே அவர் யாராவது சாம்பிராணி போடுறாங்களான்னு டவாலியை விட்டு பார்க்க சொன்னாராம். இந்த ஏரியாவிலே சாம்பிராணி யாரும் போடலையான்னு சொன்னானா. உடனே நீதிபதி இந்த சாட்சி இது உண்மைதான், எனவே இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிக்கிறேன்னு சொல்லி வழக்கை தள்ளுபடி பண்ணாராம். அப்படி பர்மாவிலே சாட்சி சொல்லிய ஒரு பெரிய தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த தெய்வத்துக்கு இன்று விழா நடக்குது. இது மாதிரி ஆங்காங்கே குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம் நடைபெறும். இது போன்ற நாட்களிலே எல்லாம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வங்களை நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராகும், நேராகும், ஜோராகும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். குரு சந்திர யோகம் இருப்பதனாலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் வெற்றி நடை போடும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராக இருக்கும். கல்யாண கனவுகள் நனவாகும். இன்று இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படும் நாள். அதிகாலையிலேயே உங்களுக்கு அலைபேசி வழியாக வரும் தகவல் அதிர்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கலாம். விரயஸ்தானத்திலே வியாழன் இருப்பதனாலே சுபவிரயங்கள் ஏற்படும். இருந்தாலும் கூட கொஞ்சம் இன்று மன அமைதி குறையும் என்பதனாலே நீங்கள் இன்று இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அதிகார வர்க்கத்தினரை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். இன்று அருகில் இருப்பவர்களால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும். வாங்கல் கொடுக்கல்களின் சரள நிலையாக இருந்தது. இன்று கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் நீங்கள் எந்த செயலையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. மனக்கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். 8லே செவ்வாய் இருப்பதால் ஆரோக்கியத்திற்காகவும் செலவிட நேரிடும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 8ஆம் இடத்திலே சனி, சூரியன், சுக்கிரன். எனவே இன்று சில பிரச்சனைகள் இல்லத்திலே மீண்டும் தலைதூக்கும். அது மட்டுமல்ல, பயணங்களால் உங்களுக்கு சில விரயங்கள் கூட உருவாகலாம். என்ன இருந்தாலும் யாரையும் நம்பி எதுவும் செய்ய இயலாது. உங்களுக்கு உதவுவதாக சொல்லிய நண்பர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். எனவே இன்று நீங்களும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். உங்களுடைய தெய்வ வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள், வெற்றி கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு 7லே சூரியன் இருக்கின்றார். உங்களுக்கு விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். வருமானம் பெருக நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி என்றெல்லாம் இன்று அபிவிருத்திகள் அதிகமாகவே இருக்கும். மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் உண்டு. விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி இணைந்து உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பார்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். ஏற்றிக்கு போட்டியாக இருந்தவர்கள்
எண்ணிக்கை அதிகரிக்கின்ற நாள் என்று கூட சொல்லலாம். யோசித்து செயல்பட வேண்டும். அதே நேரம் தெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு கை கொடுக்கும். நேற்று நடந்த பிரச்சனை இன்று கொஞ்சம் விஸ்வரூபம் எடுக்கலாம். சமயோசிதமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இல்லத்தில் உள்ளவர்களின் அனுசரிப்பு குறையும். மற்றவர்களுக்கு எது நீங்கள் நன்மை செய்தாலும் அது தீமையாகவே தெரியும். எனவே கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகின்றது. நடக்கும் காரியங்களெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வேலைப்படுவால் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட அதை சமாளித்து விடுவீர்கள். குறு பார்வை இருப்பதனாலே மனக்குழப்பத்தை கூட அகற்றிக் கொள்வதற்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கல் கொடுக்கல்களில் நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும் விதத்திலேயே இன்றைக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன. குறிப்பாக நாளிலை செவ்வாய் இருப்பதால் பூமியால் ஒரு பெரும் தனலாபம் உண்டு. எனவே வாங்கி போட்ட இடத்தை விற்று அதன் மூலம் வரக்கூடிய அந்த பணத்தை கொண்டு வேறு ஏதாவது தொழில் செய்யலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் இன்று வெற்றி பெறும் நாள். விருச்சிக ராசி நேயர்களே, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள். அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வரப்போகிறது. பயணங்களால் பலன் கிடைக்கும். நாளிலே சூரியன் இருப்பதனாலே விஐபிக்களின் சந்திப்புகள் உண்டு. விருப்பங்கள் நிறைவேறும். நல்ல திருப்பங்கள் உருவாகும். புதிய ஒப்பந்தங்களில் கூட கையெழுத்திடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே இடம் பூமியால் லாபங்கள் உங்களுக்கு வரலாம். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் வெற்றி நடைபோடும். இந்த நாள் இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்ற நாள். இன்று வழக்கிலே வெற்றி கிடைக்கும். அதே நேரத்திலே வரவும் செலவும் கூட உங்களுக்கு திருப்தியாகவே இருக்கப் போகின்றது. நீங்கள் எதை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும், அதாவது வாழ்க்கையிலே எந்த களத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய சூழலை குரு பார்வை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் குரு இப்பொழுது பஞ்சமஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியையே பார்க்கின்றார். எனவே இன்று உங்களுக்கு இனிய நாள். பொருளாதாரம் திருப்தி அளிக்கும் நாள். மகர ராசி நேயர்களே, செவ்வாய் பலம் உங்கள் ராசியில் உச்சமாக இருக்கிறது. நாளுக்கு அதிபதி உச்சம் பெறுகின்ற பொழுது தாய்வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அது மட்டுமல்ல, உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரிவீர்கள். போட்டிகளை சமாளித்து புதுமை படைக்கின்ற நாளாக இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் திட்டமிட்டபடியே நடைபெறப் போகின்றது. ஒரு கடனை அடைக்க மற்றவர்களுடன் வாங்கி வாழ்க்கையை ஓற்றிக்கொண்டிருந்த உங்களுக்கு இன்று பொருளாதாரம் நிறைவாகவே இருக்கும். எனவே இந்த நாள் இனிய நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையும் நாள். ஆதாயம் தரும் தகவல்கள் உங்களுக்கு கிடைக்காது. விரயங்களே கூடுதலாக இருக்கும். எவ்வளவுதான் நீங்கள் விழிப்புணர்ச்சியாக இருந்தாலும் கூட சில தடுமாற்றங்களை இன்று சந்திக்க நேரிடும். நட்பு கூட பகையாகலாம். கவனம் தேவை. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சுற்றுப்பயணத்தால் சுகம் காணுகின்ற நாள். சுற்றி இருப்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. ஜென்மத்தில் ராகு இருப்பதால் புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும். பழைய வாகனம் பழுதாகி செலவு வைக்கிறதே, அதை கொடுத்து விடுவோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். புதன் நீச்சம் பெற்றிருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். கல்விக்காக எடுத்த முயற்சி, கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும். வரன்கள் வாயில் தேடி வரும். திருமண பேச்சுக்கள் முடிவாகலாம். செல்வ நிலை உயரும். இந்த நாள் இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.